ஹலோ கைஸ், வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னா, முதல்ல போயிட்டு பூஜ்மனில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் போயிட்டு அங்கே ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபியூச்சர் மியூசியம், பூஜ் கலீஃபா, அதுக்கப்புறம் மெயினாக வந்து துபாய் மாலில் வந்து ஒரு ஃபவுண்டைன் ஷோ இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஃபைனலாக நாம் துபாய் ஃப்ரேமையும் பார்த்துட்டு அப்புறம் அல்கராமில் வந்து செம்மையாக சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ இதுதான் எனக்கு ஓவரால் பிளான். வாங்க ஃபஸ்ட்டுக்கு நாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகலாம். இந்த பெங்களா தர்பார் இருக்குது தானே, செம்ம சாப்பாடு, சூப்பர். மெட்ரோ ரீச் ஆகிட்டேன், சாப்பிட்டு அப்படியே வந்துட்டேன். இங்கே இந்த பக்கம் காட்டுறேன். மெட்ரோவில் பூஜ்மன் போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு அப்படியே வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் போகலாம். நான் 6 வரைக்கும் அவர் இருப்பார். ஸோ இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்கிற இந்த எக்ஸ்போவை பற்றி சொல்லணும்னா, கண்டிப்பாக உங்களாலையும் வர முடியும். அது எல்லாருக்கும் போக முடியும். ஸ்டால் அப்படி போடணுன்னா அது முன்கூட்டியே நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும். அது நெக்ஸ்ட் இயர் யூ கேன் ட்ரை. அதாவது உங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இருக்குன்னா லீகலாக போடலாம். அவங்க கம்பெனி வெப்சைட்லேயே இது கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஸ்டால் அலோகேட் பண்ணி தருவாங்க ஃப்ரீயாக. ஸோ இதெல்லாம் பிஸ்னஸ் தான். ஸோ ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி. ஸோ யூ கேன் கோ. ஸோ நெக்ஸ்ட் இயர் வர்றதா இருந்தால் வாங்க மீட் பண்ணலாம். ஸோ நான் போகிறேன் உள்ள. மெட்ரோ ஸ்டேஷன் மெப்பை காட்டல, இதான் மேப். இப்படி போகலாம். நம்ம மெட்ரோ வந்தாச்சு. கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. இருக்கிற ஸ்டேஷனில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன் தான் பூஜ்மன். ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அதே ஸ்டேஷனுக்கு திருப்பி வந்து அடுத்த மெட்ரோ எடுக்கணும். நான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் போகிறதுக்கு அவன் லொக்கேஷன் அனுப்பி விட்டான். ஸோ ஒரு 500 மீட்டர் தான் காட்டுது மெட்ரோ. இது வந்து இப்போ இருக்கிறதுனா பூஜ்மன் பக்கம் தான் இருக்கேன். வாசம் சும்மா உள்ளது பா. ஃபுட் வாசம். இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதே நேராக போயிட்டு திரும்ப வேண்டியதான். இப்படியே பிடிச்சி போடுவோம். அந்த ஃபைனலாக ஃப்ரெண்டை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பார்ப்போம், மெட்ரோவில் செம்ம க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். போய் தான் பார்க்கணும். மெட்ரோ போகிறவல்ல ஒரு மொஸ் பார்த்தேன், செம்ம அழகாக இருக்குல்ல. ஸோ மெட்ரோ அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அந்த இருக்குது மெட்ரோ. மெட்ரோலேருந்து இறங்கிட்டேன். இப்போது நான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே இருக்கேன். வெளியே இறங்கினா செம்ம வியூ ஒன்று இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படியே காட்டிடலாம் அப்படின்னு தான். அது இருக்கிறது வந்து ஃபியூச்சர் மியூசியம். ஐ கெஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை பக்கத்தில் போய் காட்டுறேன். அடுத்தது என்னன்னு தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இந்த பக்கம் இருக்குது. இதுதான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். ஸோ லெட்ஸ் கோ. எல்லாம் ஸ்டால் தான் இருக்குது. எல்லா ஸ்டால்லையும் ஒவ்வொரு பேக்கேஜஸ், ட்ராவல், ஸோ டூரிசம் சம்மந்தமான எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டர்னக் ஷிப்பிங் ஃபார்ம் அண்ட் நம்ம பையன் வந்து மால்டிவ்ஸ் ஸ்டாலில் இருப்பார். ஸோ அதை எங்கேருந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து துபாய் ஸ்டால் ஒன்று. Let's see. It's almost over. It's 6 o'clock. And அவர் வெளியே வரேன்னு சொல்லியிருக்காரு, ஸ்டாலை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த நம்ம பூஜ் கலீஃபா அண்ட் ஃபியூச்சர் மியூசியம் ஜஸ்ட் உள்ளெல்லாம் போகலை, லேட் ஆகிடும். ஸோ பார்த்துட்டு அப்படியே நம்ம திரும்பி போகிறோம் துபாய் ஃப்ரேம் பக்கம். ஸோ நான் இவரை மீட் பண்ணிட்டு உங்கள் கூட திருப்பி பேசுகிறேன். ஃபைனலாக மீட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ 6 o'clock ஆகுது. 6:20 ஆகுது. எப்படியே போயிட வேண்டியதுதான். மக்களே, இதுதான் அந்த பிரம்மாண்டமான மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர். செம்ம ஆர்கிடெக்சரிங்கில்
பா எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஷேக் ஜெயிட் ரோட்ல லொக்கேட் ஆகிருக்கு. எமிரேட் டவர் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 5 minutes வாக்கிங்லேயே நீங்கள் வந்துடலாம். இங்கே இது ஓப்பன் பண்ணது 2022 February 22 30,500 ஸ்கொயர் ஃபீட்டில் 77 மீட்டர் உயரத்தில் கட்டியிருக்காங்க. இதை இப்படி இருக்கு பாருங்க. உள்ள 7 ஃப்ளோர் இருக்கு. அதில் 5வது ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஜாலியாக அப்படியே போய்க்கலாம். லாபி அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே போய்க்கலாம். ஸோ லாபியில் வந்து குட்டி குட்டி ரோபோஸ், அதுக்கப்புறம் கெஃபே, இந்த ஷாப்ஸ் இருக்கும், ஆர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறதுக்கு இதெல்லாம் வந்து லாபியில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபியூச்சர் ஹீரோஸ் அப்படின்னு குழந்தைங்களுக்கான ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து ஷாப்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இல்லைப்பா எனக்கு மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 149 dirham கொடுத்து டிக்கெட் வாங்கணும். ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். 4 வயசு வர குழந்தைங்களுக்கும் எமிரேட் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் டிசேபிலிட்டிஸ் அண்ட் கேர் கிவர்ஸ் இவங்க எல்லாரும் ஃப்ரீயாகவே போய்க்கலாம். இந்த ஃபியூச்சர் மியூசியத்தோட மெயின் மோட்டிவ் வந்து 2071 எப்படி உலகம் மாறப்போகுது, இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்க போகுது, UAE வந்து உலகத்துக்கு என்னெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, எர்த் எப்படி சேஞ்ச் ஆக போகுது, பில்டிங்ஸ், வெஹிக்கல்ஸ், டெக்னாலஜிஸ், ரோபோஸ் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஆக போகுது அப்படின்றத காட்டுறது தான். டிக்கெட் வாங்கிட்டு விஸ்பேண்டையும் கட்டிக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களை லிஃப்ட்டில் ஏற்றி அப்படியே 600 கிலோமீட்டர் மேலே அனுப்பிடுவாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை 5th floor தான் போவீங்க, பட் 600 கிலோமீட்டர் மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க. இதுக்கு ஆர்பிட்டல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படி இல்லைனா OSS ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ளே போனீங்கன்னா ஸ்பேஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கமாண்ட் சென்டர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கே நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸ் சூட் போட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இதை அப்படியே சுற்றிட்டு நெக்ஸ்ட் உங்களை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து எர்த்தில் விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் 4th floor போவீங்க. ஸோ அந்த விண்டோ வழியாக பார்த்தீங்கன்னா செம்மையாக சேஞ்ச் இருக்கும். டிஜிட்டல் வேர்ல்டு எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் எப்படி உலகம் சேஞ்ச் ஆகியிருக்கும்னு விண்டோ வழியாகவே அப்படியே உங்களுக்கு பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து த ஹீல் இன்ஸ்டிடியூட் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் போவீங்க. அதில் ஒரு வீடியோ ப்ளே ஆகும். அதில் 2071 வந்து அமேசானே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு போவீங்க. ஸோ அதில் வந்து 2071 என்னெல்லாம் உயிரினம் அழிஞ்சிருக்கு, அந்த உயிரினம் வந்து எப்போ அழிஞ்சுது, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளோவில் வந்து ஃபைனல் பார்ட் வந்து எக்கோசிஸ்டம் சிமுலேட்டர். ஸோ அந்த பாட்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3rd floor அல்வாஹா அப்படின்னு ஒரு சாப்டருக்கு வருவீங்க. ஸோ அதில் வந்து உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் சவுண்ட் தெரப்பீஸ், அதுக்கப்புறம் டச் தெரப்பி, ஆர்டிஃபிஷியல் பீச் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி 2nd floor இருக்குது. இதில் வந்து நிறைய விதமான ஃபியூச்சரிஸ்டிக் ரோபோஸ், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கார்ஸ், அதுக்கப்புறம் சைக்கிள், ஜெட் பேக், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸ் எந்த மாதிரி சேஞ்ச் ஆக போகுது, ஜெட்ஸ் எப்படி வரப்போகுது, ஃப்ளைட்ஸ் எப்படி வரப்போகுது, எப்படி நாம் எலக்ட்ரிசிட்டி உருவாக்க போகிறோம், சைபர் டாக், இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்குது. ஃபைனலாக அப்படியே அந்த வட்டத்து நடுவில் போயிட்டு செம்ம ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்களும் அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். ஸோ கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக வேர்த்தான ஒரு பிளேஸ் தான் இந்த ஃபியூச்சரிஸ்டிக் மியூசியம். அது என்னடா அது 3 விரல் மட்டும் உயர்த்தி ஒரு கை இருக்கே முன்னாடி அப்படின்னு கேட்குறீங்க தானே. ஸோ அது வந்து இப்போதைய துபாய் ரூலரான ஷேக் முகமது அவரோட 3 finger சல்யூட்னு சொல்லுவாங்க. டபிள்யூனா வின்னும், வீனா விக்டோரியும், எல்னா லவ்வும், இது 3ஐயும் கலந்து தான் நாம் துபாய் முன்னேற்றுறோம் அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ இந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் நைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே கிளம்பி நாம நெக்ஸ்ட் பூஜ் கலிஃபாவும் துபாய் மாலும் போய் பார்க்கலாம். இதில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. க்ரௌடு தூக்குது. நடந்தே போயிடுவோமா? ஐயோ சபா ஒரு மாதிரியா வந்து இறங்கிட்டேன்டா. ஐயோ என்ன க்ரௌடு தெரியுமா? செம்ம க்ரௌடு, அல மோதுது. சரி, இப்போ நான் வந்து இருக்கிறது துபாய் மாலுக்கு போகிற பேசேஜில். ஸோ இதே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய்கிட்டு இருக்குது. நான் இன்னும் போகிறேன். சரி, வெளியவும் செம்ம க்ரௌடாக இருக்குது, செம்ம ட்ராஃபிக்காக இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மக்களே, இதுதான் அந்த துபாய் மால். உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோமா? ஸ்கைஸ்கிரீன் இருக்குது. 38 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். எப்படி 38 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாலை கட்டியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே நிலப்பரப்பில் 2nd largest மால் இதுதான். துபாயில் லார்ஜஸ்ட் மால் இதுதான். இதை விட அடிச்சுக்கிறதுக்கு ஒரு மால் கிடையாது. இதுதான் துபாயிலேயே பெரிய மால். அண்ட் உலகத்திலேயே அதிகமாக விசிட் பண்ண பில்டிங்கும் இதுதான். பாருங்களேன்,
எவ்வளோ பெரிய புக் ஸ்டால் ஒன்று இருக்குது. சும்மா கொஞ்சம் உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோமா? எல்லா புக்கும் பார்த்துருவோம். எனக்கு ஒரு 17-18 வயசு வரைக்கும் நல்லா புக் படிப்பேன். என்ன எல்லாம் வந்து இந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாம் நாவல்ஸ் தான். அதுக்கப்புறம் படிக்கிறத விட்டுட்டேன். ஏன் அப்படியே இன்டர்நெட் வந்துடுச்சு. இதெல்லாம் அரபிக் புக்ஸ் இருக்குது. இந்த பக்கம் இங்கிலீஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கே தனி வீடியோ போட வருமே, அவ்வளோ பெருசாக போய்கிட்டே இருக்குது. சரி, லைட்டாக ஒரு சுற்றிட்டு போயிடுவோம். இது செம்ம பெருசு தான், வாய்ப்பே இல்லை சுற்றுறதுக்கு. அந்த பக்கம் வேறையாக இருக்குது தனியாக. ஸோ வாய்ப்பே இல்லை, செம்ம பெருசு. ஸோ சும்மா ப்ரைஸ் பார்ப்போமா? டயானா இருக்குது, பார்ப்போம் எவ்வளோ ஒன்று. 66 dirham. The Modern Middle East 66 தான். இதுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது விழுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 66 தான். உங்களுக்கு புக் படிக்க பிடிக்குமா சொல்லுங்கள், கேட்போம். இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. என்ன மாதிரி இருக்கான். எங்கே போனாலும் அந்த சின்னத்துலேருந்தே வந்து பழக்கிறதுனால போல் இந்த டோய்ஸை கண்டா அந்த டின்டின் இருக்கியா, குட்டி டின்டின் எல்லாம் இருக்குது. இதுதான் இவருக்கு தான் வேணும் நம்மளுக்கு. 30 dirham. இதே மாதிரி ஒரு வேன் இருந்துச்சு. இதில் இன்னொரு வேன், கேம்பர் வேன் ஒன்று இருந்துச்சு என்கிட்ட. ஐயோ, டின்டின் இருக்காரு. இதாக பாருங்கன்னா இது செம்மையாக இருக்காரு. சூப்பர். ராக்கெட் இருக்குது. கார்ட் பேக். இப்போ தான் ஃபுல்லாக டாய்ஸ் தான் இருக்குது. கார்ட் பேக் செம லக்ஸரியாக இருக்குல்ல. 70. அந்த புக்கை விட இது விலை கூட தான். 71 dirham. என்ன இருக்கோ தெரில உள்ள. ஓ நைஸ். செம்ம அழகாக இருக்குல்ல. சொனிக் இருக்காப்புல. இதெல்லாம் யாருமே தெரில, நான் பார்க்கல. இதெல்லாம் சின்ன வயசில் டாய்ஸ் தான் இந்த பக்கம் ஃபுல்லாக. சரி, அந்த பக்கம் போயிடுவோம். இது எவ்வளோ தான் காட்டுறதுக்கு. இதில் மாலே அவ்வளோ பெருசு. இது ஒரு ஸ்டால் மட்டும்தான். 1200 ஸ்டால் இருக்கான். எல்லாம் காட்டணும்ல. எல்லாம் இல்லைன்னா ஒரு ஹாஃப் சரி காட்டணும்ல. எனக்கு வந்த வழியே தெரில எனக்கு. ஓகே, போயிடுவோம். மொத்தமாக வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் போயிட்டு திருப்பி காட்டுறேன். எல்லாம் அழகாக தான் இருக்குது எல்லாமே. வந்தால் கண்டிப்பாக வாங்க இந்த பக்கம். ஸ்டேஷனரிஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்ததுன்னே தெரியல எனக்கு. போய்கிட்டே இருக்கியா. இந்த மால் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2018 நவம்பர் 4. அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே 1000க்கு மேலே கடை இருந்துச்சான். இப்போ கேட்கவா வேணும், எப்படியும் 1200 1400 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்டினதுக்கப்புறம் அங்கே நிறைய கடை வர முடியாது. ஸோ ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு போக முடியாது. பாருங்களா, நாம தான் டாப் ஃப்ளோவில் இருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஃப்ளோ ஒன்று கிடையாது. இதுக்கு மேலே ஏதாச்சும் குட்டியாக இருக்கும் போல். இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது. முடிஞ்சால் என்ன கண்டுபிடிக்க பார்ப்போம். ஃபுல்லாக கிளாஸ் தான் இருக்குது. முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இந்த மாலுக்குள்ளே அக்வாரியம் அண்ட் அண்டர் வாட்டர் ஜூ ஒன்று இருக்குது. அண்ட் 26 ஸ்க்ரீன் ரீல் சினிமா ஒன்று இருக்குது. ஹியூமன் வாட்டர் ஃபால் வந்து நம்ம போகிற வரல தான் இருக்குது. அதையும் பார்த்துட்டு போகலாம். ஸோ விஆர் பார்க் அப்படின்னு ஒரு கேமிங் ஹட் இருக்குது. அண்ட் பேய் வீடு ஒன்று இருக்கும்.
ரேசிங் கார்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு ட்ரக் இருக்குது, நீங்கள் போய் விளாடலாம் அப்படியே. ஸோ முன்னாடி ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அது என்னமோ தெரில, போய் பார்ப்போம். ஒரு ஃபவுண்டைன் ஷோ இருக்குது, ஸோ அதையும் இன்றைக்கி பார்த்துருவோம் நாம். இப்போ பாருங்களேன், இது என்ன ஐஸ் ஸ்கேட்டிங்கா? ஆமாம், இல்லை ஐஸ் ஸ்கேட்டிங் தான். இல்லை இந்த பாருங்க, இந்த மாலுக்குள்ளே தான் இருக்குது இதெல்லாம். அப்படி போய் உட்காந்து பார்க்கலாம் ஃப்ரீயாக. ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு போய், ஒரு காஃபி எடுத்துக்கிட்டு போய் அப்படியே உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டே இருக்கலாம் அந்த பக்கம். பாருங்கண்ணே, இங்கே வாட்டர் ஃபாலெல்லாம் கிடையாது, இந்த மாலுக்குள்ளே தான் இருக்குது எல்லாம். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களே. கொட்டுதியா எப்படி சூப்பராக. நாங்கள் மாலுக்குள்ளேயே வாட்டர் ஃபால் வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் இருக்குது. இதோ அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. இந்த மாலில் ஒரு ஃபவுண்டைன் ஷோ இருக்குது. அந்த ஷோ வந்து 1 மணிக்கு, பகல் 1 மணிக்கு ஒரே ஒரு வாட்டி போடுவாங்க, 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clockலேருந்து 11 வரைக்கும் எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து அந்த ஷோவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எவ்ரி 30 மினிட்ஸ். ஸோ டிக்கெட்டு பக்கெட்டு ஒன்றும் கிடையாது, ஃப்ரீயாக போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கு செம்மையாக காட்டுறேன் நான் அதை. பாருங்க, பூஜ் கலீஃபா எப்படி இருக்கு, லைட்டிங்கை பாருங்க, சான்ஸே இல்லை. ஃபுல் வைப் தான் இங்கே. ஃபவுண்டைன் ஷோ வந்து இந்த பக்கம் தான் நடக்கணும். ஸோ இதில் நினைக்கிறேன், இதில் தான் இருக்கும். சூப்பரான வியூவில் கொடுக்குறேன் உங்களுக்கு இன்றைக்கி, வேறு லெவலில். பாருங்களேன், கெஃபே ஃபுல் வைப் தான். எனக்கு இப்போ பசிக்கலை, ஒரு காஃபி தான் வேணும். நான் ஜொலிக்குது. தனியாக வந்தாலே இதுதான் பிரச்சனை, நம்மளை ஃபோட்டோ எடுக்க யாருமே கிடையாது. அதனால தான் உங்களை கூட காட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஸோ ஐயோ, இதை தான் நடக்கணும். ஓகே, பார்ப்போம். பூஜ் கலீஃபா பாருங்க, வா இருக்கு.
அதை விட சூப்பராக காட்டியிருக்கேன். எல்லோரும் அதை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ திரும்ப இன்னொரு 1/2 ஹவரில் அப்படியே ஒரு 11 வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அந்த மால் அந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த பக்கமும் இருக்குது. இந்த பாருங்களேன், இதுவும் அந்த மால்லே ஒரு பார்ட் தான். வாங்க சும்மா அப்படியே லைட்டாக உள்ளே போயிட்டு திரும்பி வந்துடுவோம். உங்களை பூஜ் கலீஃபா நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் எனக்கு கொஞ்சத்தில். இதுவும் துபாய் மால் தான். இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. செம பெருசு. எப்படியும் ஒரு நாள் பத்தாது இதை சுற்றி பார்க்குறதுக்கு. ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது. ஒரு 3 நாள் வந்தால் கொஞ்சம் சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங். 163 ஃப்ளோருக்கு 829.8 மீட்டர் உயரமாக இருக்கும். ஸோ க்ளோஸ் அப்லேயே காட்டியாச்சு. அப்படியே கிளம்பிடுவோம். உங்களுக்கு பூஜ் கலீஃபா திரும்ப காட்டிட்டேன், திரும்பவும் காட்டுறேன்ல. சரி, அவ்வளோதான் இன்றைக்கி. இப்போ நாம் எங்கே போகிறோம்னா கராமா போகிறோம். துபாய் ஃப்ரேம் பக்கம் போயிட்டு செம கூட்டம். அடுத்த ஷோவை பார்க்குறதுக்கு தான் இது அவ்வளோ பேருங்க. எல்லாம் அந்த ஷோவை பார்க்க தான் செம்ம க்ரௌடாக இருக்குது. அது தெரியல, நாம் போயிடுவோம். இதுக்கு மேலெல்லாம் இருக்க முடியாது. மூஞ்ச எதுக்கு பார்க்கணுன்றியா? அதுவும் சரி. இங்கே வாங்க வர்றவனை விட பார்க்க வர்றவன், என்ன மாதிரி பார்க்க வர்றவங்க தான் அதிகம். எந்த ஷாப்லேயுமே ஆள் இல்லை, சும்மா எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மெட்ரோ எந்த பக்கம்னு தெரில. சரி, யாருக்கிட்டையாச்சும் கேட்கணும். இப்போ பாருங்களேன், சூப்பரில் நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் இங்கே நிறைய மீன் இருக்குது, பெரிய மீனெல்லாம் இருக்குது இங்கே. ஸோ இங்கே பாருங்கள் என்ன மீன் இருக்குன்னு. அழகாக இருக்குல்ல பா. ஓ வா, இதெல்லாம் உண்மையான மீன். இல்லை இப்போ ஆர்டிஃபிஷியல்லாம் காட்டுறாங்கல்ல, அதுதான் சொன்னேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே போனால் இது 4 மணி. இது பாருங்களேன், சுகா மீனா. ஐயோ எவ்வளோ பெருசாக இருக்குது. வந்தால் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பாருங்கள். சரியா, நான் இப்போது மெட்ரோ தேடி போய்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம், ஓ இந்த பக்கம் இன்னும் பார்க்கலாம். இல்லை பாருங்களேன், நிறைய மீன் இருக்குது. அவ்வளோ இருக்காதான் சுற்றி காட்டுறேன்.
ஸ்க்ரீனில் வந்து எங்கே இருக்க, என்ன பண்ணணும், ஷாப்ஸ் எல்லாம் தேடலாம் இதில், இந்த ஸ்க்ரீனில். ஏன்னா அவ்வளோ பெருசு இல்லை, கண்டிப்பாக இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது போய். ஸோ அதில் போயிட்டு அந்த ஸ்க்ரீனில் போயிட்டு செக் பண்ணி தேடிக்கலாம் என்ன ஷாப் வேணுமோ. ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்பும் இருக்குது, எல்லா பிராண்டட் ஷாப்ஸும் இருக்குது இங்கே. போய் தேடிக்கலாம். எல்லாம் ப்ரொஜெக்டர்ஸ் நான் பார்த்துட்டு வந்தோம்ல, அதான் இங்கே இருக்குது. இதோ சரி, செம்ம அழகு இல்லை. ஃபைனலி ஸ்ரீலங்கன் ஒருத்தரை மீட் பண்ணிட்டேன், செம்ம சந்தோஷம். இதாக இருக்காரு asking about 7-day pass. ஸோ கைஸ் சொல்லி ஆகணும், துபாய் 7 days இருக்கிறதா இருந்தால் 7 day பாஸ் ஒன்று இருக்குது. 110 dirham அன்லிமிட்டட், எவ்வளோ வேணாலும் சுற்றிக்கலாம். ஸோ another one day பாஸ் ஒன்று இருக்குது, அது வந்து 22 dirham. இன்றைக்கி நான் போன மாதிரி தான், செம்ம க்ரௌடு. இதோ அவ்வளோதான், இன்றைக்கி ஃபில் ஆகிட்டே இருக்கே. ஸோ ஸ்ரீலங்கன் ஒருத்தர் பார்த்துருந்தேன், கேண்டி ட்ரெயினிங்க. ஸோ ஹாப்பி தான், ஊர் ஆட்களை பார்க்குறது ஒரு ஹாப்பி தான். நடக்குதுன்னு தெரில. சரி ஓகே, நான் புஜ்மன் போயிட்டு அதுக்கப்புறம் துபாய் ஃப்ரேம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ், நான் அப்படியே பூஜ் கலீஃபாலேருந்து ஏடிசிபி மெட்ரோ வந்து அப்படியே கராமா வந்துட்டேன், அப்படியே நடந்தே வந்துட்டேன். ஸோ என் பின்னால் இருக்கிறது தான் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரேம். 150 meters உயரமாக இருக்கும். மேலே போகலாம், டிக்கெட் எடுக்கணும். நான் இருக்கிற ஒரு 50 dirham மாதிரி வரும்னு நினைக்கிறேன், 50 or 45 dirhams. அண்ட் இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ரேம். 2013 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2018 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அந்த பக்கம் வந்து ஜபீல் பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்குது. இந்த துபாய் ஃப்ரேம் நான் காட்டுறேன். இந்த துபாய் ஃப்ரேம் வந்து ஓல்ட் துபாய் அண்ட் நியூ துபாயை வந்து இணைக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ செம்மையாக இருக்குல்ல, நல்லா பார்த்துக்குங்க, என்ஜாய். ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ பிடிச்சி எடுக்கிறதுன்னு தெரிலப்பா. ஸோ நான் இப்போ பக்கம் தான் போய்கிட்டு இருக்கேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் போயே காட்டுறேன். ஸோ இதில் மேலே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்கு போகலாம் நம்மளுக்கு. அதுக்கு தான் டிக்கெட் எடுக்கணும். ஸோ லிஃப்ட் இருக்குது, உள்ளே போயிட்டு லிஃப்ட்டில் ஏறி அப்படியே போகலாம். பட் டிக்கெட் வந்து ஆன்லைன் தான் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே போய் எடுக்க முடியுமோ தெரில. ஆன்லைனில் booking.comல அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, கூகுள் அடித்தா வரும். 45 dirhams நினைக்கிறேன். நம்ம மேலே போய் பார்க்கலாம். இப்போது க்ளோஸ் ஐ திங்க். இப்போ ஆல்மோஸ்ட் 10 மணி. இங்கே வந்தால் ரிலாக்ஸ் பண்ணலாம், பெருசாக கூட்டம் இல்லை, பின்னாடி பார்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வரலாம். வந்தால் அந்த பக்கம் வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது, இதே பார்த்துக்கிட்டெல்லாம் சாப்பிட்லாம். ரோட்டோரத்துலேயே அப்படியே வெளியவே இருக்குது. பாருங்களேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். அப்படியே துபாய் ஃப்ரேமை பார்த்துக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணலாம், ரிலாக்ஸாக இருக்கும். இது வாக்கிங் பார்த்துருக்கு. இந்த பக்கம் ஒரு பார்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னும் போகலாம் நம்ம பக்கத்துக்கு. இந்த இது வந்து ரப்பரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ரப்பரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது. இப்போ தான் நம்ம பக்கத்தில் தெரியுது. இன்னும் நடுவில் சரியாக நடுவுக்கு வந்துட்டேன் நான். நடுவில் வந்தால் இப்படி தான் இருக்குது. நடுவில் வந்திருக்கேன், வந்து பாருங்கள். ஸோ இதுதான் என் கை, இதுதான் சென்டர். துபாய் ஃப்ரேம் சைட் வியூ காட்டவா? இந்த போகுது பாருங்கள் லிஃப்ட்டு, அதுதான் லிஃப்ட்டு. பச்சை கலரில் போகுதா, அது அப்படியே மேலே போகுது. மேலே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக நீங்களும் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ கைஸ், கராமா வந்து ஒரு கொத்தும் ஒரு நடன் சாயும் ஆர்டர் பண்ணியிருக்கேன்.
என்னடா கொத்தில் அப்பெல்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? எனக்கும் தெரில. இது மலையாள ரெஸ்டாரண்ட் ஒன்று. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட நல்லா இருக்குமா? இது என்னது ஃப்ரூட்ஸா? எது கூடையா வித்துப்பட்டு போகுது அதை கொடுங்க. இது என்னது பச்சை? இது இருக்கும் சரியா? ஸோ இவர் ஸ்ரீலங்கா தான். மூஞ்ச காட்டுங்க, அவர் ஸ்ரீலங்கா தான். குல்ஃபி கொடுத்தாரு. அழகா எடுக்கணும் அப்படியா? அழகா எடுக்கணும். ஓகே சரி பாய். ஒரு குல்ஃபி எடுத்தாச்சு. குல்ஃபி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டே போயிடுவோம் பஸ்ஸுக்கு. குல்ஃபி 6 dirham சாப்பிட்டதில்லை, இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன். அதான் செம்மையாக இருக்குது. வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரினா இது பிசாச்சியோ ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்குது. நான் போட்டேன். ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்குது. பட் இது பிசாச்சியோ லைக் மில்க் மேடில் வந்து ஃப்ளேவர் போட்ட மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. கூகுளில் காட்டுறபடியாக 21 பஸ் வரும். இப்போ நான் ஏடிபிசி மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி இருக்கேன். இந்த பஸ்ஸில் ஏறி அப்படியே போயிடுவேன். வால்குபேபா ஸ்டாண்டுக்கு போயிடும் ஸ்டேஷனுக்கு. ஸோ சாப்பிட்ட கொத்தை பற்றி சொல்லணும்னா ஓகே, ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் இல்லைனாலும் ஒரு மலையாளம் ஸ்டைலில் ஒரு அவரேஜான ஒரு கொத்து வந்தாச்சு. பஸ்ஸில் வந்து மெட்ரோவில் போடுற கார்டு போடலாம். சேம் சிஸ்டம். இந்த பஸ் அப்படியே டிரெக்டாக அல்குபேபா பஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். அதுலேருந்து இறங்கி நான் அப்படியே ஹாஸ்டல் போயிடுவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களே நீங்கள் நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்ச பார்த்துக்கோங்க. Until I see you next time. Tada, bye bye, good night, have a great night.